விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் வெப்பத்தின் தாக்கத்தால் 5 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் வெயிலால் மரணம் எப்படி நிகழ்கிறது என்று அவசர கால சிறப்பு மருத்துவர் அஜித்குமாருடன் நமது செய்தியாளர் ரகுவரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வெப்பத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் இந்த வெயில் காலத்துல? சும்மா பொது இடங்கள்ல போகும்போது நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது என்ன ஆகும் சார் அந்த வெயில்ல போகும்போது என்ன ஆகும்? கட்டாயமா இவ்வளோ டெம்பரேச்சர் உங்க உடம்புல ஏறணும் அப்போதான் ஹீட் ஸ்ட்ரோக் வரும்ன்றது கிடையாது. இட் கேன் பி 104, இட் மே பி 104 degree centigrade or more. Okay, or it could be less also, along with symptoms. So நீங்க first of all I'll explain the mechanism. So இது இவ்வளோ டெம்பரேச்சர் போச்சுன்னா அண்ட் வாட்டர் லாஸ், ஸ்வெட்டிங் நிறையா வாட்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் ஆகும். சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும். சோடியம் ஹைப்பர்நேட்ரிமியா, மேலே சோடியம் லெவல்ஸ் இந்த பிளட்டு மேலே போயிடும். ஹைப்பர் கெலீமியா, பொட்டாசியம் கூட இந்த இன்டென்ஸ் ஹீட்டில் மசில் டேமேஜ் ஆகிட்டு ராப்டோமைலோசிஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய பொட்டாசியம் பிளட்டில் ரிலீஸ் ஆகும் அண்ட் ஹைப்பர் கெலீமியா ஆகிடும். இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா அந்த ராப்டோமைலோசிஸ்னால கிட்னி இன்ஜுரிஸும் வரும். ஸோ மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் த ஹீட் ஸ்ட்ரோக் என்னன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஆனால் மூளைக்கு சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ், வாமிட்டிங் வர மாதிரி, வாமிட்டிங்ஸ், ஹெட்ஏக், இன்டென்ஸ் ஹெட்ஏக் அண்ட் இன்டென்ஸ் ஹெட்ஏக் நடக்கும். அதுக்கப்புறம் ஆல்டர்ட் சென்சோரியம், உங்களுக்கே கிட்டினஸ் வரும், நடக்க முடியல, எதேதோ பேசுறது. தீஸ் ஆர் ஆல் சிம்டம்ஸ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக். நீங்கள் அங்கே விட்டீங்கன்னா வாட்டர் எடுக்கல, இல்லை கூல் ஷேடுக்கு போகல, பாடி டெம்பரேச்சர் நீங்கள் வெயில் இருந்த நீங்கள் சைடுக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஷேடில் நிற்கிறதோ இந்த மாதிரி பண்ணலன்னா அது அப்படியே ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு போயிடும். சரி, இப்போ நம்ம ஃபேமிலியோட நிறைய பேர் இப்போ குழந்தைங்களுக்கு விடுமுறையா இருக்கு, லீவ்ல இருக்காங்க, இப்போ ஃபேமிலியோட வெளியில போவாங்க, நிறைய டூர் அந்த மாதிரிலாம் போவாங்க. இப்போ அவங்களாம் ப்ரிகாஷனா இருக்குன்னா என்ன பண்ணணும் சார்? இப்போ வெயில் இப்போ நேற்று நடந்த நிகழ்வுக்கே போயிருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணிருக்கலாம்? அவாய்ட் எக்ஸஸ் சன் டெஃபினெட்லி அண்ட் எனஃப் பிளேஸ், க்ரௌடட் பிளேசஸ். இந்த சுச்சுவேஷன்ல ஒரு க்ரௌடட் பிளேசஸ்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டி இருக்கு. அண்ட் adequate water consumption. நீங்கள் வாட்டர் ஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த சுச்சுவேஷன்ஸில் யூ ஹவ் டு கன்சியூம் a lot of water. Any prolonged symptoms beyond 1 hour, you should immediately seek medical help.